அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்காப்ல, டொனால்டு ட்ரம்ப், அவருக்கு எதிராக அவரோட நாட்டிலேயே, அதாவது அமெரிக்காவிலேயே பல்வேறு இடங்கள்ல ஒரு வரலாறு காணாத ஒரு எதிர்ப்பு போராட்டமானது நடந்துகிட்டு. போராட்டம்னா நம்ம ஊர்ல மாதிரி இந்த அறப்போர் பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, ஓடு பிடிச்சி இந்த ட்ரம்பே பதவி விலகு அதெல்லாம் கிடையாது. இந்த ஆளோட உருவ பொம்மையை இதுக்கு மேல எவனாலையும் ட்ரோல் பண்ணி ஒரு உருவ பொம்மையை செய்ய முடியாதுன்ற முரட்டு மோசமா, அதாவது கேவலமா உருவ பொம்மையை செஞ்சு அந்த ஆளை வச்சு செஞ்சுக்கு இருக்காங்க. இந்த போராட்டம் அமெரிக்கால மட்டும் நடக்கல, இஸ்ரேல்லையும் நடந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தின அந்த தாக்குதல் அதுல அமெரிக்கால எந்தெந்த மாகாணத்துல இருந்தெல்லாம் அந்த போர் வெடித்து அந்த அனைத்து மாகாணத்துல இருந்தும் இந்த ட்ரம்புக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டமானது கிளம்பி. அதுல அமெரிக்கால உள்ள அந்த சான் பிரான்சிஸ்கோல ரொம்ப ஃபேமஸான அந்த கடற்கரை, ஓசன் பீச் கடற்கரை, அதுல அமெரிக்க மக்கள் அந்த போருக்கு எதிராக, ட்ரம்புக்கு எதிராக மக்கள் கூட்டத்தை வச்சு ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்காங்க. என்ன, மஸ்ட் கோ நவ் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே அமெரிக்கா கொடியை வச்சு இன்னொரு லைனும் எழுதி, நோ ஐஸ் நோ வார்ஸ் நோ லைஸ், அதுக்கப்புறம் முக்கியமான வார்த்தை நோ கிங். அதுல குறிப்பா அந்த கடைசியா ட்ரம்பை குறி வச்சு ஒரு எங்களுக்கு அரசன்லாம் எவனும் கிடையாது, அதுல நீ முக்கியமா கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ற விதமா நோ கிங் எழுதி தூரத்துல இருந்து பார்த்தா ட்ரோன் ஷாட்ல தெளிவா தெரியுற மாதிரி மக்கள் மனித பதாகையா உருவாக்கி இருக்காங்க. அப்படியே போற போக்குல இந்த நாயை சூன்னு சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸையும் தூக்கி போட்டு இழுத்து போட்டு நறுக்குனால இப்போ அமெரிக்கால இந்த நோ கிங்ஸ் போராட்டமானது சூடு பிடிச்சு சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன பண்ண போறாப்லன்னு தெரியல. ஆனா அந்த மக்களோட இந்த போராட்டத்தை பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. கண்ணு டேய் மாமா பையல சௌக்கியமா, டேய் மாமா பையல என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்கா?